சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. கரூர் வழக்கில் சிபிஐசி வெளியிட்ட உண்மை, சிக்கிய முக்கிய புள்ளிகள், நடந்தது என்ன? அதாவது குறிப்பாக கரூர் தொடர்பான 41 பேர் உயிரிழப்பு சம்பவத்தில் சிபிஐ எடுக்கும் அதிரடியான முடிவு, இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது கரூர் துயர சம்பவம் காரணமாக பார்த்தீங்கன்னா 41 பேர் பார்த்தீங்கன்னா உயிரிழந்தாங்க. அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா முழுக்க குற்றவாளி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள். குறிப்பாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக என்ன மாதிரியான அதாவது விஜய் மேலே பழியை சுமத்த முடியுமோ அந்த அளவுக்கு பழியை சுமத்தினார்கள். இந்த ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா தனி நீதிபதி கொண்ட அமர்வு முன் நீதிமன்றத்தில் விசாரணை நடக்கப்பட்டது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சாதகமான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது அங்கே போலீஸ் குறைபாடு இருந்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே 41 பேர் உயிரிழந்தாங்கன்னு சொல்கிறீங்க. அவங்கள உடனடியாக உடல் குறைவு எப்படி செஞ்சீங்க அப்படின்ற ஒரு கேள்வி நீதிமன்றத்தில் எழுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 41 பேரை உடல் குறைவு எப்படி செய்ய முடியும்? குறிப்பாக ஒருத்தர் செய்யணுனாலே ஒரு 2 மணி நேரம் ஆகும், இல்லை 1 மணி நேரம் ஆகும். இரவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உடல் கூராய்வு செய்து காலையிலக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாடியை டிஸ்போஸ் பண்ணி எரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனி நீதிபதி கொண்ட அமர்வு உடனடியாக கூட்டப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இப்போது நீதிபதி பார்த்தீங்கன்னா இப்போ ஓய்வு பெற்ற நீதிபதி மூலயமாக இந்த வழக்கை விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சிபிஐ மற்றும் பார்த்தீங்கன்னா இடி மூலயமாக இந்த வழக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவினர் பார்த்தீங்கன்னா மனு அளித்திருந்தாங்க. அதற்கு மனுவை ஏற்று இடி மற்றும் பார்த்தீங்கன்னா சிபிஐ பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை விசாரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் இந்த தகவலை கொடுத்துருக்காங்க. இது விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அவர்களுக்கு அதாவது இடி மற்றும் பார்த்தீங்கன்னா சிபிஐ உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா உண்மை என்னென்ன நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, ஒருவேளை நடந்தது பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல் தான் இந்த ப்ராப்ளம் நடந்திருக்கா, இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா உண்மையாக பார்த்தீங்கன்னா ஏதாவது கொலை பண்ணப்பட்டிருக்கா அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சிபிஐ மற்றும் பார்த்தீங்கன்னா இடி அவர்கள் பார்த்தீங்கன்னா விசாரித்து அதற்கான தீர்ப்பை வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கு தொடர்பாக நம்ம மேலும் பார்ப்போம். இதில் எதனா முக்கிய தலைகள், முக்கிய நபர்கள் எதனா பங்கு பெற்றிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.